சும்மாறா, அவன் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கான், நீ முறைக்கிற. சோஃபா செட் ஏன் இவ்ளோ அழுக்கா இருக்கு, ஒரே தூசியா இருக்கு. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புதுசா மாத்தி வைக்க வேண்டியதானே. மாடி எங்க இருக்கு? ஏய் நில்லு. நானும் வந்ததுல இருந்து மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கேன், எதுக்கும் பதில் சொல்லாம வீடை மட்டும் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க. இது என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டா? உனக்கு என்ன வேணும், மரியாதையா சொல்லு. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? மருமகளா லட்சணமா ஒரு காஃபி போட்டு கொடுன்னு சொன்ன, செஞ்சியா? உங்க அப்பாவுக்கு கால் பண்ண சொன்ன, அதை நீ செஞ்சியா? நான் விளையாட போறேன். ஹலோ, என்ன தூங்க போறியா? நான் மெடிடேஷன் பண்ண போறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது என்னடா வம்பா போச்சு? யார் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேன்றா. அவ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தா, அவ பாட்டுக்கு சுத்தி பார்த்தா. இப்ப பெட்ஷீட் போட்டு உட்காந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றா. ஏய், மாமாக்கு தான் ஃபோன் பண்ணேன், அவ தான் யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு சொல்றால. போ. அப்போ போன் சீக்கிரம் எடுங்கப்பா. ஏன் இவரு போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? சரி, பார்த்தா அங்கிளுக்கு கால் பண்ணலாம். ஹலோ ஹலோ அங்கிள். அப்பா அப்பா இருந்தா போனை கொடுங்களேன் கொஞ்சம். அப்பாவா? அவர் நான் பார்க்கவே இல்லையே காலையில இருந்து. அப்பா உங்களை பார்க்க வரலையா? நீ அவர் ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியது தானே? ஐயோ இல்ல அங்கிள், அவருக்கு போன் பண்ணேன், ரிங் போயிட்டே இருக்கு, ஆனா எடுக்க மாட்டாரு. எங்க போனாருன்னு தெரியல. சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டாரு. ஆமா, நீ ஏமா இவ்வளவு பதட்டமா பேசுற? அது இல்ல அங்கிள், ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, யாரு என்னன்னு கூட சொல்ல மாட்டா. அப்பா வந்தாதான் எல்லாத்தையும் சொல்லுவேன். வக்கீலுக்கு வேற கால் பண்ணி நான் இந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்றா. ரொம்ப அராஜகம் பண்றா அங்கிள். என்ன பண்றதுன்னே தெரியல, பயமா இருக்கு அங்கிள். அம்மா, அவ வக்கீல்கிட்ட தானே பேசிட்டு இருக்கா, அதுக்கு நீ ஏன் இவ்வளவு பதட்டமாற? உங்க அப்பா எங்க இருப்பாருன்னு எனக்கு தெரியும், நான் போய் கூட்டு வரேன், நீ பயப்படாம இரு. சரி அங்கிள்.